لنا ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي التي أدركني يا شفيع المذنبين يا رحمة للعالمين اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பிற்கும் பெருமதி நிற்கும் முறையே அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅவுடைய கொள்கையை இந்த உலகமெல்லாம் பறைசாற்றி இன்றும் மறைந்தும் நமக்காக வேண்டி பிரத்யேகம் துவா செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய அல்லாமா ஆலா ஹஸ்ரத் கதருல்லா ஜுல் அசீஸ் அன்னவர்களுடைய அருமை மஹிபீன்களே, இன்று நம்முடைய இந்த மதுரை பகுதியில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய அஹ்மத் ஆலா ஹஸ்ரத் கதருல்லா ஜுல் அசீஸ் அன்னவருடைய அகாடமியின் சார்பாக அதனுடைய ஸ்தாபகர் கண்ணியத்திற்குரிய மௌலானா லுக்மான் அசீசி குருந்தகை அன்னவர்கள் ஏற்கனவே உங்கள் பகுதியில் நல்ல பரிச்சயமான ஒரு நபரும் கூட கிட்டத்தட்ட நமக்கு விவரம் அறிந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய எழுத்தின் மூலமாகவும் தங்கள் சொல்லின் மூலமாகவும் அவர்கள் வேறு சிந்தனையுடைய நம் இன சகோதரர்களுக்கு அவர்களுக்கு தங்களால் முடிந்த அளவுக்கு புரிய வைக்கும் விதமாக மற்றவர்களுக்கு அதை ஊக்குவிக்கும் நல்ல விஷயங்களையும் அவர்கள் எழுத்துக்களின் மூலமாகவும் பிரசங்கங்களின் மூலமாகவும் நடத்தி வந்த ஒரு விஷயம் எல்லாரும் அறிந்த ஒன்று. எல்லா ஊர்களிலும் எல்லா பகுதிகளிலும் எப்படியாவது நல் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களுக்கு மத்தியில் நம் உயிரினும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசத்தையும் எப்படியும் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அருமறையாம் திருமறையில் சொல்லிய குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், அதன் காரணத்தினால் உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்பதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவரும் மோமினாக ஆக முடியாது, ஹத்தா எதுவரை அகூன அஹப்ப இலைஹி அவன் அளவிலே, மின் வாலிதிஹி அவருடைய பெற்றோர்களை விட, வலதிஹி அவருடைய குழந்தை செல்லுங்களை விட, வன்னாசி அஜ்மஈன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் விட என்னை நேசிக்காதவரை லா
யுமின அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் மூமினாக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியையும் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு நம்முடைய அஹ்லே சுன்னத் ஜமாஅத்தினர்கள் அல்லாஹ்வையும் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவன் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் முஹப்பத் வைப்பதை மூலதனமாக கொண்டு நடப்பது நம் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅவுடைய அகீதா. அன்பிற்குரிய மக்களே, கலிமத்து தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒருவன். கலிமத்து தௌஹீத், தௌஹீதுன்னு சொன்னா இறைவனை ஒருமைப்படுத்துவது, இறைவனுடைய தாத்தியத்தான தன்மைகளில், அவனுடைய சிபாத்தியத்தான தன்மைகளில், அவனுடைய தன்மைகளில் வேறு யாரையேனும் அதில் நிலைநிறுத்துவதற்கு பெயர் இணை வைப்பது. ஒன்று இறைவன் அஹதன் ஊஹதன் வாஹிதன், அவன் தனிமையிலும் தனித்தும் ஒருவனுமாகவும் இருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அவனுடைய ரிஸ்க் கொடுக்கக்கூடிய விஷயத்திலோ அல்லது பராமரிக்கக்கூடிய விஷயத்திலோ அல்லது மன்னிக்கக்கூடிய விஷயத்திலோ அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் இன்று நமக்கு தெரிந்த விஷயங்கள் 99 பெயர்கள். ஆனால் அல்லாஹ்விற்கு 3000 பெயர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது பெருமக்களே. அந்த 3000 பெயர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், 99 பெயர்கள் பிரபல்யமான பெயர்கள். அந்த 99களும் அல்லாஹ்வுடைய ஜாத்து என்பது அல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபாத், அல்லாஹ்வுடைய வர்ணனை. இந்த வர்ணனையில் யாரையேனும் நாம் சேர்த்து வைப்பது என்பது அவனுக்கு இணையாக இன்னொரு நபரை அந்த தன்மையில் கொண்டு சேர்ப்பதற்கு, அரபியில் இணையாக சேர்ப்பதற்கு இரண்டாக ஒரே சக்தி பெற்றதை இன்னொருவனும் அதே சக்தி பெற்றிருக்கின்றான் என்று சொல்ல வந்தால் அதற்கு இணை வைப்பது என்று சொல்லுவோம். அதுதான் அரபியிலே ஷிர்க் என்பதாக நாம் சொல்லக்கூடிய விஷயம். இன்று எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் ஷிர்க், எந்த வாசகத்தை சொன்னாலும் ஷிர்க் என்றும் சொல்வதும் உண்டு. எதுக்கு சொல்றோம்னா பின்னால் தொடக்கக்கூடியதுக்கு முகத்திமா சொல்றோம். அடுத்து பித்அத், பித்அத்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஹதீஸ்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இந்த நேரத்தில் இந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நான் அதை கேட்டேன். சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை நான் பார்த்திருந்தேன், அவர்கள் அப்படி ஆகி இருந்தார்கள் என்றும், அல்லது நாங்கள் செய்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவில்லை என்றோ, இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் சஹாபாக்கள் இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், அதனால் நாங்களும் செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நடைமுறைகளையும் தொகுத்து, குர்ஆன் என்பது அல்லாஹ் நஸலஹு, அல்லாஹ் இறக்கி வைத்த நூருல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் திருப்பி ஊறி காட்டிய விஷயங்கள் குர்ஆன். ஹதீஸ் என்பது நாம் முதலில் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, சஹாபாக்கள் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இவர்கள் பார்த்து நடைமுறைப்படுத்தியது. அவர்களுடைய கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை பார்த்தவர்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, இன்று என்சைக்ளோபீடியா பிரிட்டானியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய கலைக்களஞ்சியம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? இஸ்லாத்தில் 23 ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்தி வெளியானதற்கு பின்னால்
நுபுவத்து வந்தது அல்ல, நுபுவத்து வெளியானதற்கு பின்னால். ஏன்னா அவ்வளவு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா. அதனால் நுபுவத்து வெளியானதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளும் அவர்கள் செய்த நடைமுறைகள் இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமூகத்திற்கு அவர்கள் தீண்டாமையினுடைய நடைமுறை, சமூகத்தினுடைய விரோத செய்திகள் இதையெல்லாம் நீக்கி தந்து தான் நடைமுறைப்படுத்தி, அதுதான் நல்லா கவனிக்க வேண்டும், தான் நடைமுறைப்படுத்தி லிமா தகூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் சொல்கின்றீர்களா என்று அல்லாஹ் சொல்கின்றார். நாம செய்யாததை சொல்லக்கூடாது. நாம இதை அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஏவுவது பெரிய விஷயம் அல்ல. தான் செய்து கொண்டு மற்றவர்களை ஏவுவது, தான் அமல் செய்து கொண்டு மற்றவர்களை அமல் செய்ய சொல்வது, இதுதான் சிறந்த ஒரு விஷயம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்து மற்றவர்களுக்கு நடைமுறைப்படுத்தியதை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகாவில் சொல்கின்ற பொழுது சொல்கின்றார்கள். 23 ஆண்டுகள் சொன்ன அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது ஹதீதுகள் கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் ஹதீதுகள் தெரிந்தது. இதற்கு மேலும் தெரியாத எத்தனையோ ஹதீதுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது பெருமக்களே. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை என்பது உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்கின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. திட்டமாக உங்களுடைய ரசூலிடத்திலே அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த நடைமுறைக்கு சொந்தக்காரர், ஒரு வழிமுறைக்கு சொந்தக்காரர், தான் செய்வதை சொல்லக்கூடியவர்கள், தான் செய்ய போவதை சொல்லக்கூடியவர்கள், வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றக்கூடியவர்கள், வாக்குக்கு மாற்றம் செய்யாதவர்கள், அநியாயத்திற்கு துணைவாகாதவர்கள், பைசாவிற்காக வேண்டியும் சூட்கேசிற்காக வேண்டியும் துணை போகாதவர்கள், யாருக்காக வேண்டியும் நாட்டை தருகின்றேன் என்று சொல்லும் கூட செந்நிற ஒட்டகைகளையும் அழகு பெண்களையும் தருகின்றேன் என்று சொல்லி இருந்தும் கூட எனக்கு அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் போதும் என்று கலிமத்து தௌஹீதை, தௌஹீதுடைய வெளிச்சத்தை பகிரங்கப்படுத்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை சொன்னவர்கள், சொன்னதை செய்தவர்கள். அப்படி அவர்கள் நடந்ததை பிரிட்டானியாவில் சொல்கின்றார்கள். 23 ஆண்டுகள் வாழ்ந்தார்களா அல்லது 23,000 ஆண்டுகள் வாழ்ந்தார்களா என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் ஆசிரியர் சொல்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? அப்படி ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது பெருமக்களே. அந்த வாழ்க்கையினுடைய நடைமுறையை நன்றாக கேட்க வேண்டும். குர்ஆன் என்பது இங்க பின்னால வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணமா வருது. குர்ஆன் என்பது இன்று டில்லியில் பிரிண்ட் செய்யக்கூடியதோ அல்லது யூபியில் பிரிண்ட் செய்யப்படக்கூடிய இந்த குர்ஆனுடைய வடிவமைப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. முதலில் நன்றாக கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குர்ஆன் இன்று நம்ம கையில் தொகுக்கப்பட்டு 114 அந்த 114 சூறாக்களும் தொகுக்கப்பட்டு கையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதுபோன்று குர்ஆனை தொகுக்கப்பட்டு நூல் கொண்டு பிரிண்டிங் செய்யப்பட்டு முஸஹபாக குர்ஆன் மஜீதாக அமைக்கப்படவில்லை. அது தோலினால் எலும்புகளிலும் எழுதப்பட்டு காக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது இவர்களை விட்டும் அப்பாற்பட்டதாக ஆய்விடுமோ என்ற எண்ணம் கொண்டு அதை குர்ஆனை தொகுத்து அதை சரியான போங்கில் அதை தொகுத்தவர்கள் ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாய் வல் ஈமான் அமீருல் முஃமினீன் லின்னூரைன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களாக இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த நோட்டீஸ்ல 2 விஷயம் போட்டிருக்கு. ஷிர்கு, பித்அத். ஷிர்குனா என்னங்கிறது முதல்ல சொன்னோம். பித்அத்ங்கிறது ஒரு சின்ன நிறுடல், அதுல மாற்றம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? பித்அத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்பதாக முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். பித்அத் ஹஸனா, நல்லதை செய்யக்கூடிய பித்அத், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்அத்துக்கு சரியான அர்த்தம், அதனுடைய தாரீஃபாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள்
செய்யாத ஒன்றை யாராவது செய்வதற்கு பெயர் பித்அத்து. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் ஜீவிதத்தோடு இருக்கும் காலத்தில் அவர்கள் செய்யாததை, அவர்கள் சொல்லாததை, அவர்கள் நடைமுறைப்படுத்தாததை வேறு சஹாபாக்களோ அல்லது பின்னால் வந்தவர்களோ செய்வதற்கு பெயர் பித்அத்து. அப்போ குர்ஆன் என்பது இன்று நம்ம கையில் வச்சிருக்கிறது என்னது? ஜாமிஉல் குர்ஆன், ஒன்று சேர்க்கப்பட்ட குர்ஆன், காமிலுல் ஹயாஇ வல் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பட்டங்கள் யாருக்கு? உஸ்மான் பின் நுரைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. ஜாமிஉல் குர்ஆன் நாம சொல்றோம், குர்ஆனை ஒன்று சேர்த்தவன். காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், வெட்கமாக அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களில் ஒருவர் உஸ்மானாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், அமீருல் முஃமினீன் லின்-நூரைன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மகள்களையும், ஒரு மகள் இறந்ததற்கு பின்னால் இன்னொரு மகளையும் திருமணம் முடித்ததின் காரணத்தினால் லின்-நூரைன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. இதிலே ஒரு சிறிய நெருடல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் என்பது எலும்புகளிலும் தோள்களிலும் அது எழுதப்பட்டு காகிதங்களிலும் தோள்களில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டது என்பது ஹதீஸுகளும் குர்ஆனும் மிக்சட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை தொகுக்கின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் ஒருங்கிணைந்து கொண்டு, ஏன்னா ஒரு காரியம் செஞ்சா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்க மாட்டார்கள், இதை செய்வதை நான் பார்க்கவில்லை என்று எந்த சஹாபியேனும் மறுப்பார்கள். பெருமக்களே, அங்கே செய்கின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் ஒருங்கிணைந்து கொண்டு இந்த குர்ஆனை கோர்வை செய்ததை, ஜாமியுல் குர்ஆன் குர்ஆனை கோர்வை செய்ததை எல்லா சஹாபாக்களும் அங்கீகரித்துக் கொண்டார்கள். இது பித்அத்து தான். ஆனால் பித்அத்துல் ஹஸனா, நல்ல காரியத்தை செய்திருக்கின்றார்கள். பித்அத்தை செய்யா என்று சொன்னால் இன்று நாம் தலைப்பாக வைத்திருக்கின்றோம். இந்த தலைப்பாக என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகையுடன் இருந்தார்கள். அதனால் தலைப்பாக வைத்திருக்கின்றோம். தாடி வைத்திருந்தார்கள், தாடி வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விஷயங்களை, சொல்லாத விஷயங்களை செய்வதற்கு பெயர் பித்அத்து. இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி பித்அத்துல் ஹஸனா, பித்அத்துல் ஸய்யா, ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றது. அதுல என்ன ரீதியிலே நாம போறோம்ங்கிறது தான் மெயினான விஷயம். பித்அத்துல் ஹஸனா என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். காரணம், நல்ல அமல்களை ஏவுவதும் நல்ல காரியங்களை ஏவுவது என்பது வருகின்ற பொழுது இஜ்மாஇல் அயிம்மா என்பதாக இமாம்கள் பெருந்தகைகள் ஒருங்கிணைந்து நல்முறைப்படுத்துவதை வழிமுறைப்படுத்துவதற்கு பெயர் இஜ்மாஇ அயிம்மா என்று சொல்வார்கள். அது பித்அத்துல் ஹஸனாவை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, நான் சொல்லி வரக்கூடிய விஷயம் இப்படியே இருக்கின்றது. ஆனால் நம்முடைய கொள்கைகளில், நம்முடைய சித்தாந்தங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யா ரசூலல்லாஹ், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அஹத், அவன் ஒருவன் தான். அல்லாஹ் ஸமத், அவனுக்கு யாரிடத்திலும் எந்த கணப்பொழுதும் எந்த நேரமும் அவனுக்கு தேவையும் இல்லை. அவனுடைய தேவையை யாராலும் நிறைவேற்றி தருவதற்கு தகுதியோ வல்லமையோ ஆற்றலோ யாருக்கும் கிடையாது. லம் யலித் வலம் யூலத், அவனுக்கு யாரும் குழந்தையும் கிடையாது. அதாவது அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அதாவது அவன் யாருக்கும் மகனும் அல்ல, அவன் யாருக்கும் மகனும் அல்ல. அவனுக்கும் யாரும் மகன் இல்லை, அவன் யாருக்கும் மகன் இல்லை. ஏன்னா தகப்பன் கடவுள், இது மகன் கடவுள். அது தாய் கடவுள், இது மகன் கடவுள். அது மனைவி கடவுள், இது கணவன் கடவுள். அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது என்பதற்கு இஹ்லாஸ் தௌஹீதினுடைய மொத்த உருவம் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது தௌஹீதினுடைய மொத்த உருவம். இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இன்னொரு பரிணாமம்.
லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்றது வணக்கத்திற்கு பாத்திரவா, இது சின்ன பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறோம். அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் அவனுடைய சிபாத்துகளோடு எப்படி வேண்டுமானாலும் சொன்னால், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனுக்கு பெயர் இலாஹு, நம்முடைய ரிஸ்க் தரக்கூடியவனுக்கு பெயர் இலாஹு, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனுக்கு பெயர் இலாஹு, நமக்கு எல்லா நம்மளுக்கு கஃபூர் ரஹீமாக இருக்கக்கூடியவன் இலாஹு, ரப்பாக இருக்கக்கூடியவன் இலாஹு. அதாவது அவனுடைய வர்ணனைகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய நடைமுறையில் நாம் சொல்ல முடியும். வணக்கம் என்பது நமக்கு முதலில் தந்ததின் காரணம், வணங்குவதற்கு தகுதி வல்லமை இறைவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. இறைவன் அல்லாத வேறு யாரையும் வணங்குவதற்கு, சிரம் தாழ்த்துவதற்கு சில பூமியிலே தரையை வைத்து அதற்கு சொல்லி காட்டுகின்றார்கள். 8 உறுப்புகளை பூமியிலே தளம் தாழ்த்துகின்ற பொழுது 8 உறுப்புகளை தாய்த்துக் கொண்டு அல்லாஹுவை அல்லாமல் வேறு யாரையாவது உயர்த்தி காட்டுவதற்கு பெயர் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா. உயர்ந்த கீர்த்தி பொருந்திய அல்லாஹ்வை, தங்கை பொருந்திய அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்தி உயர்த்துகிறேன் என்று சொல்வது. அல்லாஹ்வை வேறு யாரையும் உயர்த்துவதற்கு, அல்லாஹ்வை விடவும் உயர்த்துவதற்கு தகுதியும் வல்லமையும் ஆற்றலும் யாருக்கும் கிடையாது. ஏன் சொல்லணும்னா, இன்றைய நடைமுறையில் அல்லாஹ்வை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்துகின்றார்களோ என்ற எண்ணம் இருக்கின்றது. அது அல்ல பெருமக்களே. குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்ல சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி இவங்க சொல்றாங்க, லா யுஅமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களுடைய உடல், பொருள், ஆவி, சொந்த பந்தம், இனபந்துக்கள் இவைகள் எல்லாரையும் விட நீங்கள் உங்களுடைய உயிருக்கு மேல் மதிக்கின்ற பொழுதுதான் முஅமினாக ஆக முடியும். இல்லையானால் லா யுஅமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் முஅமினாக ஆக முடியாது என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ராவியாக அறிவிக்கின்றார்கள். இதை மூலகாரமாக வைத்துத்தான் நேசிக்கின்றோம் பெருமக்களே. வரஃபஅனா லக திக்ரக், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய மாண்பை, உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். யார் சொல்லுகின்றார்? அல்லாஹ் சொல்லுகின்றார். யாரை பார்த்து சொல்லுகின்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். முன்னோண்டான நபிமார்களுடைய கூட்டத்தை இதாக அல்லாஹ் மீசாக்கன் நபியின் லம்மா ஆசைத்துக்கும் கிதாபல் வ ஹிக்மத்தன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு மாநாடு கூடாது, அது கூடாது என்று சொல்லிட்டு நாம மாநாடு போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் முதலில் ஒரு மாநாடை நடத்துகின்றான். என்ன? எல்லா அருவார்களையும் ஒன்று கூட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களை படைத்த இரட்சகன் அல்லவா என்பதாக யாரிடத்தில்? மூமின்களிடத்தில் மாத்திரம் அல்ல பெருமக்களே. இதற்கு முன்னால் வந்தவர்கள், இனி வரக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாத சகோதரர்கள் எல்லா நபர்களுடைய அருவாகிகளையும் அல்லாஹ் ஆலமுல் அருவாகிகளை நிறுத்தி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களை படைத்த இரட்சகன் அல்லவா என்று சொல்லுகின்ற பொழுது காலு பலா, எல்லாரும் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். இந்த நாம நல்லா தெரிந்து கொள்ளணும், முஸ்லிம் காபிர் அப்படிங்கிற பேர் முதல்ல வர காரணம், அன்று அந்த காலு பலா ஆம் என்று அல்லாஹ்வை ஒத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் இந்த ரூஹியத்தான தன்மையை விட்டும் ஜசதியத்தான மனித உருவாக பிறந்ததற்கு பின்னால் அன்று ஆளுமல் அருவாகுகளை ஒத்துக்கொண்டு விட்டு பூமிக்கு வந்து சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை உண்மைப்படுத்துகின்றவர்கள், அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி ஒருவன் என்று ஒத்துக்கொண்டவர்கள், சொல்லால், செயலால், எண்ணத்தால், செயல்பாடுகளால், கல்பால், இதையெல்லாம் இக்ராரும் பில்
லிசானி தஸ்தீக்கும் பில் கல்வி வைக்கிறாரும் பில் லிசானி. கலிமாவுக்கு தக்ரீர் சொல்வார்கள். கலிமாவை இன்னைக்கு எல்லாருமே விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் தக்ரீரும் பில் கல்வி நாவால் மொழிந்து, தக்ரீரும் பில் கல்வி உள்ளத்தால் உண்மைப்படுத்தி, வைக்கிறாரும் பில் லிசானி நாவால் மொழியக்கூடியதான் கலிமா. இந்த கலிமாவை அல்லாஹ் அங்கே கேட்கின்றான். அதை ஒட்டுக்கொண்டு விட்டு இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது வளர்ப்புகளின் காரணத்தினால் அவர்கள் ஒன்று அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சலாமத்து பெற்றுவிட்டார்கள். சலாமத்து பெற்றுவிட்டான் என்று சொன்னால் சாந்தியும் சமாதானமும் அடைந்து கொண்டார். அவருக்கு பெயர் முஸ்லிம். சமாதானம் பெறாமல் இறைவனுக்கு மாற்றமாக நடந்தால் அவருக்கு பெயர் காஃபிர், அதாவது இறை மறுப்பிற்கு காரணமாக இருக்கின்றார். மாற்றமாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை நன்றாக புரியணும். முஸ்லிம் காஃபிர் ஏன் மாற்றமாகனா, அல்லாஹ்வை முதலில் ஒத்துக்கொண்டு எங்கே ஆலமுல் அர்வாஹில் ஒத்துக்கொண்டு பூமிக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி மெய்ப்பித்தவர்களுக்கு சலாமத்து பெற்றார்கள், சமாதானம் அடைந்து கொண்டார்கள், சாந்தி பெற்றுக் கொண்டார்கள் என்பது முஸ்லிம் என்பது அர்த்தம். அங்கே ஒத்துக்கொண்டு விட்டு பூமிக்கு வந்ததற்கு பின்னால் ஒத்துக்கொண்டதை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடன் வேறு இலாகுகளை உண்டாக்கி கொண்டு ஜாத்திலும் சிஃபாத்திலும் அவர்கள் அல்லாஹ்வுடன் இணை கற்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு மாற்றம் விளைத்துக் கொண்டார்கள் என்றுதான் சொல்கின்றோம் பெருமக்களே. அதனால் குலத்தால் நிறத்தால் செயல்பாடுகளால் உயர்வுதான் என்பதில்லை. அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவர்கள் நம்முடைய மாற்றி சிந்தனை சகோதரர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். அன்றைக்கு பெருமக்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் சொல்ல வந்த விஷயம், அன்று அல்லாஹ் ஒரு மாநாடை கூட்டினார். அது பொதுக்குழு கூட்டம், எல்லா அருவார்களையும் கூட்டினார். அதற்கு பின்னால் மீசாக்குடைய நாளில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இது அகதல்லாக மீசாக்க நபியின் நம்ம ஆசைக்கும் கிதாப வஹிக்மா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். இரண்டாவது மாநாடு யாருடைய மாநாடு? அம்பியா உள்ளார்கள், நபிமார்களை அல்லாஹ் கூட்டம் கூட்டுகின்றார். இது யார் சொல்கின்றார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். இரண்டாவது மாநாடை கூட்டம் கூடுகின்றார். கூட்டிக் கொண்டு அது முஸத்திகல் லிமா மஅக்கும், யாரே இதற்கு பின்னால் வரக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் முஸத்திகன் உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமாரிடத்தில் சொன்னார். இதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இன்ஜிலிலே சொல்லியதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் அஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்ற சுபசோபனம் சொல்லுவதை, முன்னுண்டான நபிமார்கள் எல்லாரும் சுபசோபனம் சொல்லியதைத்தான் அல்லாஹ் இரண்டாவது மாநாட்டில் ஒப்பந்தம் செய்த விஷயத்தை 1,23,999 அம்பியா உள்ளாக்கள் எல்லாம் உண்மைப்படுத்தியதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் ஜனனமானதற்கு பின்னால் எல்லா வேதங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு குர்ஆன் என்பது நமக்கு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. அன்பிற்கிற மக்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஷிர்க் என்பது நாம் முதலில் சொன்னது போன்று இறைவனுடைய தாத்தியத்தான தன்மைகளிலோ அவனிலிருந்து மல்லஹராக இருக்கக்கூடிய சிபத்தியத்தான தன்மைகளிலோ அவனுடைய தன்மைகளில் குவத்தில் அவனுடைய ஹயாத்தில் இவைகளில் சுயமாக நன்றாக கேட்க வேண்டும். சுயமாக அவனுக்கு உண்டாகியது என்று சொன்னால் அது சுயம் என்பது மனிதனுக்கு இல்லை. ஏன்னா நான் சிபுக்கு சொல்லதுக்கு காரணம், மனிதனுக்கும் ஹயாத் உண்டு, அல்லாஹ்வுக்கும் ஹயாத் உண்டு. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் தஆலா நித்திய ஜீவனாக இருக்கின்றார். ஆனா மனிதனுமோ குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா மனிதனுமே எல்லா ஆன்மாக்களுமே மரணத்தை சுவைத்து தீரும். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஒரு மனிதன் சொல்றான், நான் நிரந்தரமாக இருப்பேன், நான் இன்னும் 500 ஆண்டுகள் இருப்பேன் என்று நான் வந்தது சுயமாக வந்தேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் சிறுக்கு. இங்கு நான் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய விஷயம், நமக்கு ஹயாத்து இருக்கின்றது, அல்லாஹ்விற்கும் ஹயாத்து உண்டு. நமக்கு இல்மு இருக்கின்றது, அல்லாஹ்விற்கும். அல்லாஹ் ஆலிமுன் பிக்குல்லி ஷை. நாம் ஜாஹிலியத்தில் படைக்கப்பட்டவர்கள்,
நாம் குலிக்கல் இன்சானு லைஃபா, பலகீனத்தில் நாம் படைக்கப்பட்டவர்கள். குதிரத்து சக்தி நமக்கும் உண்டு, அல்லாஹ்விற்கும் உண்டு. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம குலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றார். அன்பிற்கிலே ஒரு மக்களே, சம்மு நாம பார்த்து அல்லாஹ் சொல்றான், சும்முன் புக்குபுல் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன். அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றார்கள். மனிதனுக்கு இந்த தன்மை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும். ஏன்னா எனக்கு காது கேட்கும், அல்லாஹ்வும் சமீஉன் பஸீர். ஆனா அவனுடைய கேள்வியை போன்ற அவனுடைய பார்வை சக்தியை போன்ற அல்ல. ஏன்னா சீருக்குன்னா இணை வைக்கக்கூடிய விஷயம். எனக்கு சுயமாக உண்டானது என்று சொல்வதோ, அறிவு சுயமான உண்டானது என்று சொல்வதோ, ஹயாத்து சுயமாக உண்டானது என்று சொல்வதோ இவை மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னொரு விஷயமும் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை சொல்லுகின்ற பொழுது ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்ற பொழுது லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிஹிம் அஸீஸுன் அலைஹி மா அனைத்தும் ஹரீஸுன் அலைக்கும். நல்லா கேட்க வேண்டும். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ்விற்கு பெயரும் ரவுஃபுர் ரஹீம். இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெயரும் ரவுஃபுர் ரஹீம். அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திற்கோ அல்லாஹ்வாகவோ ஆகிவிட்டார்கள் என்பது நம்முடைய அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅவுடைய அகீதாவும் அல்ல. அதன் காரணத்தினால் நாங்கள் உயர்த்துவதும் அல்ல. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீமாக அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இது ரசூலுல்லாஹிற்கு சுயமாக வந்தது அல்ல என்பதும் அவர்களும் சொல்கின்றார்கள். லா பக்ர, நான் பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. அல்லாஹ் அனகாசிமுன், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் அனகாசிமுன் வல்லாஹ் மௌத்தி, அல்லாஹ் என்னிடத்தில் தந்திருக்கின்றான், நான் உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். காசிம்ங்கிறது ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர்களில் ஒன்று. அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விதரணம் செய்கின்றார்கள், அள்ளி வழங்குகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வாக அவர்கள் ஆகிவிடவில்லை. அல்லாஹ் தந்ததைத்தான் சொல்லுகின்றார்கள். வல்லாஹு மௌத்தி, அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான். அன காசிமுன் வல்லாஹு மௌத்தி, அல்லாஹ் எனக்கு தந்ததை நான் பங்கிட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிற்கினிய பெருமக்களே, இங்கு பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் என்று சொன்னோம். அந்த பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் மாதிரி அந்த இன்னைக்கு மௌலூதுகளை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு டீச்சர்னு சொல்லுவாங்க. அந்த மௌலூதுடைய நேரத்துல என்ன சொல்லுவாங்க? அன்தகஃபா ரூஹதாயா வானுதுனூபில் மூபிகாத்தி. இது எப்படி சொல்லலாம்? அல்லாஹ்விற்கு சொந்தமான விஷயம் இல்லையா? இது எப்படி சொல்லலாம் என்று ஒரு வாதம் உண்டு. அது மாத்திரமல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா மாஹிது நபி, இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி அவர்கள் யா முப்ரி சகாமி, நோயை நீக்கக்கூடியவரே எப்படி சொல்லலாம்? எப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக நமக்கு நோய் நீக்கினார்கள் என்றோ, அந்த சஹாபிக்கு நோய் நீக்கினார்கள் என்றோ, அல்லது சுயமாக அவர்கள் மன்னித்தார்கள் என்றோ நமக்கு புத்தியில் எடுத்துக் கொள்ளக்கூடாது பெருமக்களே. இன்னைக்கு ஒரு மனிதன் நன்றி செலுத்துறோம் சொன்னா என்ன? மல்லம் எஷ்குருல்லாஹ லம் எஷ்குருல்லாஹ். நாம் நன்றி மனிதர்களுக்கு நன்றி பாராட்ட விட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக ஆக மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அது காரணம் என்னன்னா, நாம் என்ன நன்றி பாராட்டினாலும், நாம் என்ன புகழ்ந்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். என்ன நிலைமையில நீங்க புகழ்ந்திருந்தாலும் அல்லாஹ்விற்கு. நாம சுக்ர் நன்றி செலுத்தி இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு தான் சொந்தமாக இருக்கும். அது மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் சுயமாக அவர்களுக்கு வரவில்லை பெருமக்களே. அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை தான் அவர்கள் பங்கிட்டுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முஅஜிஸாத் கொடுத்த விஷயத்தை தான் அவர்கள் ஒரு கட்டத்தில் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு வருகின்ற பொழுது ஒரு பெண்மணி சொல்கின்றது. புகாரி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
அவர்கள் சொல்லுகின்றது, யா ரசூலல்லாஹ், நான் நோய்வாய்ப்பட்டவனாக இருக்கின்றேன், எனக்கு காக்காய் வலிப்பு இருக்கின்றது, நான் காக்காய் வலிப்பின் காரணத்தினால் என்னுடைய ஆடை விலகி கொண்டிருக்கின்றது யா ரசூலல்லாஹ், அந்த ஆடை விலகாமல் என் மானம் மறைப்பதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும், என் நோய் நீங்குவதற்கு துஆ செய்ய வேண்டும். நல்லா கேட்கணும், நாம் என்னுடைய நோய் என்னுடைய நோய் நீங்குவதற்கு, யா முகுரி சகாம், என் நோய் நீங்குவதற்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மக்காவில் இருந்து திரும்பி வருகின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றது, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடித்திருந்த காக்காய் வலிப்பு நீங்கிவிட்டது உங்களுடைய துஆ பரக்கத்து கொண்டு. இதைத்தான் எழுதி கவிஞர் சொல்கின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முகுரி சகாமி, நோயை நீக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று சொன்னார்கள். இப்படித்தான் பெருமக்களே ஹதீதுகளின் வீரமாகத்தான் அவர்கள் எழுதி வைத்த விஷயங்கள். அது புரிகிறது, நாம பக்குவ நிலைப்பாடு இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்வை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி விட்டார்கள் என்பதோ வலிமார்கள். அந்த வலிமார்கள் சொன்ன உடனே இறை நேசத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய அடியார்கள், இதுதான் நம்முடைய கொள்கை. அவர்கள் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திற்கு உயர்ந்து விட்டார்கள் என்றோ, அவர்களுக்கு அந்த தகுதியும் வல்லமையும் சக்தியும் சுயமாக வந்துவிட்டது என்றோ நம் மார்க்கத்தில் கொள்கையும் அல்ல, நம் சித்தாந்தமும் அது அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்ததின் காரணத்தால் நம்ம எப்பவுமே எல்லாரையும் நல்ல கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள். ஏன்னா நமக்கு நல்ல கண் இருப்பதின் காரணத்தினால் மஞ்சள் காமாலை பிடித்தவர்கள் சூரியனை பார்க்கின்ற பொழுது மஞ்சள் கலராக இருக்கும், குறைகண் மதியுடையவர்கள் குறைகண் கொண்டு பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, உங்களுடைய மோமின்களுடைய குறைகளை நீங்கள் மறைத்து அவர்கள் செய்த நிறைகளை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள், அதை பார்த்து சந்தோஷப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ரீதியில தான் நாம் மகான்களாகிய நாலாக்கள்னு சொல்றோம். அவங்களை எப்படி நல்ல சர்டிபிகேட் எங்க இருந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவான். நான் நல்லவர்னு நாம நினைக்கிறோம், நல்ல நீயத் வைக்கிறோம், எதிர்கால நீங்களும் நல்லவர்னு நினைக்கிறோம். அந்த சிந்தனையின் காரணத்தினாலதான் சொல்ற விஷயம். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட நடைமுறைகளில் விஷயங்களில் சிறுக்கு பிதாத்து இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் சையது சாப் ஃபதுலுல்லாஹ் கிஷி அன்னவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான ஆபியத்தையும் சரீர சிஹத்தையும் கொடுத்து எல்லா விதமான நலமும் வளமும் கொடுத்து இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து நபர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் மட்டும் மூலதனமாக வைத்து அல்லாஹ்வுடைய நேசமும் அவருடைய பைசானும் அவருடைய ஹக்கும் ஜாவும் பரக்கத்தோடு கூடி நாளை கியாமத் நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்து எல்லார்களுக்கும் கிட்டாதற்கு அல்லாஹ் நல்ல நசீபு வழங்குவானாக என்று அழைத்து அவர்களை பேசுவதற்கு நாம் அழைக்கின்றோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيد المرسلين. قال الله تعالى في القرآن المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آله وصحابه وأولاده وأزواجه وذرياته وأهل بيته وأصحابه وأنصاره وأشيائه ومحبه وأمته وعلينا معكم أجمعين يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله تعالى في القرآن المجيد: فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون.
فقال رسول اللہ صلی اللہ تعالی علیہ وسلم العلماء ورثۃ الانبیاء، رواہ امام ترمذی۔ ماشاء اللہ مولانا نے بڑی اچھی تقریر کی، مجھے تمل تو نہیں آتی لیکن ان کی کچھ باتوں کو میں سمجھ پایا۔